Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவருக்கு நமக்கு தந்திருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே அதை வெட்டி மாறாவிலே போட்டான். அந்த கசப்பான மாறா மதுரமாய் மாறிட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு மரத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார், சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த சிலுவை மரம் உன் வாழ்க்கையில வரும் பொழுது, அந்த சிலுவை மரம் உன்னுடைய கஷ்டத்துல விடும் பொழுது, அந்த சிலுவை மரம் உன்னுடைய சூழ்நிலையில வரும் பொழுது, அது எதுவா இருந்தாலும் மதுரமாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சுகமாய் மாறும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்திலே கசப்பா இருக்கிற எல்லா காரியமும் மதுரமாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால். பாருங்க, அவர் மாராவின் இடத்துக்கு வந்த பொழுது மாராவின் தண்ணீர் எப்படி இருந்தா? கசப்பா இருந்துச்சா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை உண்டு, அது மாறா போல இருக்கும். அந்த மாறாவின் இடத்துக்கு நம்ம வரும் பொழுது அந்த இடம் கசப்பா இருக்கும் இல்லையா? நாமும் கூட அந்த மாறாவின் சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. வாழ்க்கை பிடிக்கல, ஏன் வாழுறோம் தெரியல, என்ன செய்ய போறோம்னு புரியல, திக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அலைந்து கொண்டு இருக்கிறோம். கசப்பா இருக்குது இல்ல? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரத்துல சாப்பிட கூட முடியல, அவ்வளோ வேதனை, அவ்வளோ துக்கம் நம்மளை அடைத்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாறாவின் இடத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க வரும் பொழுது ரொம்ப தாகமா இருக்கு. அவங்க தண்ணி குடிக்கலான்னு எடுத்து அந்த தண்ணியை குடிச்சு பாக்குறாங்க, கசப்பா இருக்கான். அப்போ எவ்வளவு அவங்க மனசு வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க. உடனே அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கசப்பான தண்ணின்னு சொல்றாங்க. நாமும் கூட முறுமுறுத்து கொண்டு இருக்கோம்ல, சே என்னடா கடவுள் என் வாழ்க்கை இப்படி வச்சுட்டாரு, சே என்னடா நடக்குது, நம்ம தலையெழுத்து இப்படித்தான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தீர்க்கமாய் உங்களிடத்துல பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மகாராவின் பகுதியிலே கடந்து போய் இருக்கலாம், கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இது நிரந்தரம் அல்ல, இது நிரந்தரம் அல்ல. நீ போகிற கசப்பான பாதை நிரந்தரம் அல்ல. நீ போகிற கசப்பான சூழ்நிலை நிரந்தரம் அல்ல. இந்த வியாதியின் கசப்பு நிரந்தரம் அல்ல. இந்த பணத்தின் கசப்பு நிரந்தரம் அல்ல. உறவின் கசப்பு நிரந்தரம் அல்ல. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உடைக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஐயோ என்று கதறுகிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளையே, இந்த கசப்பு நிரந்தரம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீ இந்த கசப்பான பாதையில ஒவ்வொரு மனுஷனும் போய்தான் ஆகணும். அதை கடந்து தாங்க போகணும். கசப்பான பாதையில போகாதவன் யாரும் இல்லை. அதை ஜெயிச்சவன் சொல்றான், ஐ ஒன், நான் சக்சஸ் லைஃப் வாடுறேன் அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல அநேக குறுக்கு வழிகள் இருக்கிறது மேல வர்றதுக்கு. என்னென்னவோ பண்ணி மேல வந்து கடைசியில ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்றான், கடின உழைப்புன்னு சொல்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கசப்பான சூழ்நிலை நம்ம கடந்து போக வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நமக்காக செய்ய போகிற நன்மையான காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த கசப்பு தான் மதுரம் என்னன்றது தெரிய வரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம ஏதாவது கசப்பு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம தேடுறது சீனியை தான் இல்ல?
ஆமா தானே? எங்க இருக்கு சுகர், எங்க இருக்குன்னு தேடுறோம் இல்லையா? கசப்பு இருந்தா தான் சீனியுடைய நன்மை என்னன்னு நமக்கு தெரியுது. அதே போலதான் இந்த நம்ம வாழ்க்கையில இந்த கசப்பான நேரங்கள்ல நம்ம கடந்து போகும் பொழுதுதான் கர்த்தர் எவ்வளவு நன்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும், எவ்வளவு ருசி உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். Taste and see the Lord is good. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கசப்பான சூழ்நிலை நினைத்து கவலைப்பட வேண்டாம், நினைச்சு வேதனைப்பட வேண்டாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல செய்தி இருக்குது. எனக்கு அன்பானவர்கள், என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆண்டவர் அனுப்புறார். அவங்க எல்லாரையும் கடிக்குது, வியாதிப்படுறாங்க, கொடூரமான வியாதி வலி. அப்பொழுது அவர்கள் எல்லாம் மோசேயிடத்துல முறையிடுறாங்க, மோசே தேவனிடத்துல முறையிடுறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கோலில் உயர்த்தி வை, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு மரம் வெட்டப்பட்டு கசப்பான மாறாவில் அது போடுறாங்க, அது மதுரமாய் மாறுகிறது. இங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி உயர்த்தப்பட்டது, அந்த நோக்கி பார்க்கிறவன் என்ன பண்றானா, பிழைக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வாசிக்கலாமா? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். தயவுசெய்து முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க அடிக்கடி பண்ற தப்பே முறுமுறுக்கிறதுதான். எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுறதுதான், ஆண்டவர் விட்டு வெளியே போகிறதுதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற தவறை நீங்கள் செய்ய வேண்டாம், முறுமுறுக்காதீங்க. எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் இவர்கள் முறுமுறுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் மோசே தேவனிடத்துல மன்றாடுகிறான். மாறாவின் தண்ணீர்ல மதுரமாய் மாறுவதற்கு மோசே ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறான். செங்கடலுக்கு முன்பதாக மோசே தேவனிடத்துல கேட்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை கடிக்கும் பொழுது, வியாதிப்படும் பொழுது, வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது மோசே தேவனிடத்திலே நோக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மோசே தேவனுக்கும் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு இடையிலே அவன் நிற்கிறவனா இருக்கிறான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே ஒருவனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்காதபடி காக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பிரச்சனையை முறுமுறுக்கிறது தான். இந்த நாளிலே என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நீங்க கசப்பான மாறாவின் சூழ்நிலையில கடந்து போறீங்களா, அந்த பகுதியில் இருக்கிறீங்களா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு மரம் வைக்கப்பட்டு இருக்கிறது, வெட்டப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது சிலுவை மரம். சிலுவை மரத்தை நோக்கி பார்த்தால் பிழைக்கப்படுவீர்கள். சிலுவை மரம் உன் வாழ்க்கையில இருந்தால் அது ஆசீர்வாதமாய் மாறும். கசப்பான சூழ்நிலையில அந்த மரம் போடப்பட்டால் என் அன்பான தேவ பிள்ளைகளை மதுரமாய் மாறும். அதுதான் 25ஆம் வசனத்துல வாசிக்க கேட்கலாமா? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, ரெண்டு தரப்பு. ஒன்னு விசுவாசம், தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன், ஒருத்தன் நம்பிக்கை அற்று இருக்கிறவன். சூழ்நிலையை கண்டு, மாறாவை கண்டு முறுமுறுக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்களா? வியாதியை கண்டு என் உடம்பு ஃபுல்லா வியாதியா இருக்குது, உச்சந்தலந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதியா இருக்குது, என்னால எழுந்து என் வேலைகள் செய்ய முடியல, என் கணவரை கவனிக்க முடியல, என் பிள்ளைகளை கவனிக்க முடியல, ஐயோ எதுக்கு நான் வாழற, செத்தா நலமா இருக்குமே என்று அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் இந்த கசப்பான சூழ்நிலையை மாற்ற போகிறார். என் அன்பான சகோதரனை, யாருக்குமே நான் புரோஜனம் இல்லை, என் தாய்க்கு புரோஜனம் இல்லை, என் மனைவிக்கு புரோஜனம் இல்லை, என் பிள்ளைக்கு புரோஜனம் இல்லை, நான் தண்டமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், நினைத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரா, உன் கசப்பான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரா, கர்த்தர் இன்றைக்கு உன் விண்ணப்பத்தை கேட்க போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளையே, ஐயோ என் வாழ்க்கை கசப்பா இருக்குதே, நான் அனாதையா இருக்கிறேன்னு, யாரை என்ன நேசிக்கலையே,
கசப்பான சூழ்நிலை கடந்து போகிறாயா? தேவன் அதை மாற்ற போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், தேவனை நோக்கி பார்த்தான், கர்த்தாதி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். That's what you want to do it. அதுதான் நீ செய்ய வேண்டும். அதுதான் நீ செய்ய வேண்டியது. முறுமுறுப்பதல்ல, கண்ணீர் விட்டு அழுவதல்ல, உன் சூழ்நிலையை நினைச்சு 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 உன்னையே வேதனைப்படுத்திக் கொண்டு உன் இருதயத்துக்குள்ளே பேசி உன்னையே துக்கத்துக்குள்ளே நிறைந்து உன் எலும்புகள் தேய்மானம் படுவதற்கும் நீ எலும்புருக்கியாய் மாறுவதற்கும், என் அன்பான தேவ பிள்ளைகளே, இது அல்ல. நீ தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். மோசே தேவனை நோக்கி பார்த்தான். ஒரு மரம் கர்த்தர் காண்பித்தார். இன்றைக்கும் ஒரு வழியை கர்த்தர் காண்பிப்பார். என் அன்பான தேவ பிள்ளையே, ஒரு மரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரம் வெட்டப்பட்டு இருக்கிறது. அந்த மரம் மாராவின் தண்ணீரின் மேல் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எது கசந்தது இருந்துச்சோ, எது குடிக்க முடியாம முகம் சுளிக்கிறது போல இருந்துச்சோ, எது முறுமுறுக்கிறதுக்கு காரணமா இருந்ததோ, அந்த மாறா இன்பமாய் மாறிட்டு. ஹல்லேலூயா. எந்த வாழ்க்கை உனக்கு கசத்துச்சோ, எந்த வாழ்க்கை உனக்கு முக சுளிக்கிற மாதிரி இருந்துச்சோ, எந்த வாழ்க்கை வாண்டா நீ சொன்னியோ, எந்த வாழ்க்கை டிவோர்ஸ்க்காக நிக்குதோ, என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதே வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கோணலாகல வழிகளை செம்மையாக்குறார். புது பாதை அல்ல, எது கோணலாகுதோ அதை தான் சரியாக்குறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் தீர்க்கமாய் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த வாழ்க்கை கசப்பது, இந்த வாழ்க்கை, இந்த மனுஷனோட என்னால வாழ முடியல, வேதனை இருக்குது, அவ அநேக உறவுகள் வைத்துக் கொண்டிருக்கிற, என்னால தெரியல ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை என்று கதறுகிற என் அன்பு சகோதரியே, கசப்பா இருக்கிற இந்த வாழ்க்கை இன்பமாய் மாறும். அவன் மனம் திரும்புவான், இயேசுவை ஏற்றுக்கொள்வான், அவன் தேவனுக்காக சாட்சியாய் இருப்பான். ஆண்டவர் அப்படித்தான் மாற்றுவார். கசந்து போன உன் வாழ்க்கை மதுரமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தம். கசந்த வாழ்க்கை மதுரமாய் மாறும். கசந்த மாறாய் மதுரமாய் மாறினது போல உன் வாழ்க்கையிலும் மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார், மகிமையாய் மாற்ற போகிறார், கிருபையாய் மாற்ற போகிறார், உயர்த்த போகிறார். ஆண்டவர் உன் தலையை உயர்த்த போகிறார், உன் கொம்பை உயர்த்த போகிறார், உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கசந்த மாறா மதுரமாய் மாறிட்டு உன் வாழ்க்கையும் அப்படித்தான் மாறும். உன் வாழ்க்கை அப்படித்தான் மாறும். ஆண்டவர் இன்னைக்கு சத்தியம் பண்ணி இருக்கிறார். ப்ராமிஸ்ட். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் என்னது? ப்ராமிஸ்னா என்னது? வாக்கு தத்தம் என்னது? சத்தியம். புரியுதுங்களா? ஆண்டவர் சத்தியம் பண்ணிருக்க என்னன்னு? கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறும், கசப்பான சூழ்நிலை மதுரமாய் மாறும். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. ஹாப்பி நியூ மந்த். ஆமென். சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கசப்பான சூழ்நிலைகள் இருக்கலாம்ப்பா. என் தேவரீர் அந்த கசப்பான சூழ்நிலையை மாற்றும். வேலை ஸ்தலத்துல கசப்பான சூழ்நிலை, நல்லா பேசின நண்பன் இன்னைக்கு எதிரியாய் மாறி இருக்கலாம். ஆண்டவரே, இல்லைன்னா ஆண்டவரே மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவர்கள் காய்மகாரமாய் பார்க்கலாம். என் தேவரீர் கசப்பான சூழ்நிலை சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. என் தேவன் கசப்பான சூழ்நிலையை நீர் மாற்றுவீராக. ஜானுடைய சூழ்நிலையை நீர் மாற்றும். கசப்பான சூழ்நிலைப்பா, வேலை ஸ்தலத்துல கசப்பான சூழ்நிலை, கர்த்தர் அதை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி அருளும் ஆண்டவரே. அதே போல எத்தனை சகோதரிகள் கணவனால வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஆண்டவரே அவமானப்பட்டு வாழ்க்கையே கசப்பா இருக்கிறது போல இருக்குதப்பா. கர்த்தர் இன்றைக்கு மாற்றுங்க அப்பா. என் தேவரீர் இன்றைக்கு மாற்றுங்க ஆண்டவரே. என் தேவரீர்
அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. நான்சியுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எலிசபெத்துடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஸ்ரீதேவியினுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். அருமையான வாலிப பிள்ளைகள் தங்களுடைய தவறான பழக்கத்திலே தங்களுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறி இருக்கிறதே அப்பா. என் தேவரீர் அதிலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே, தவறான பழக்கத்திலிருந்து விடுதலை வர வேண்டும் என்று கதறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த மரம் போடப்படட்டும். சிலுவை மரம் போடப்படட்டும் ஆண்டவரே. என் தேவரீர் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்பார்கள். பண பிரச்சனைகளில், வியாதிகளிலே ஆண்டவரே மன நிம்மதி இல்லாமல் என் தேவரீர் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு மரம் வெட்டப்பட்டிருக்கிறது, அது அவர்கள் வாழ்க்கையில போடப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறதுக்காய் நன்றி. அற்புதம் செய்ததுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நட்ராஜன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். நட்ராஜன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்க, தற்கொலைக்கு நேராக யோசித்து கொண்டிருக்கிறீங்க. இல்ல, நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன் கசப்பான சூழ்நிலையை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மகனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கிட்னி பிரச்சனைகள் கசப்பா இருக்கலாம், இருதயத்தின் பிரச்சனைகள் கசப்பா இருக்கலாம் ஆண்டவரே. இருதயத்தின் வியாதி ஆண்டவரே, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எதெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கசப்பா இருக்குதோ ஆண்டவரே, அதெல்லாம் மதுரமாய் மாறுகிறதுக்காய், சுகமாய் மாறுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், ஹாப்பி நியூ மந்த். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.